குட் மார்னிங் வியூவர்ஸ். ஜிபே லைட் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய யூபிஐ ஆப்னு பார்த்தீங்கன்னா ஜிபேயை சொல்லலாம். மக்கள் இதை அதிகமாக பயன்படுத்த முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னே சொல்லலாம். இந்த ஜிபே ஆப்பில் ஃபோன் நம்பரை பயன்படுத்தியோ கியூஆர் கோடை பயன்படுத்தியோ அல்லது யூபிஐ ஐடியை பயன்படுத்தியோ நம்மளால் மணியை ஈஸியாக சென்ட் பண்ண முடியும். இந்த ஜிபேயில் ஒவ்வொரு தடவையும் நம்ம மணியை சென்ட் பண்ணும்போது யூபிஐ பின்னுங்கிற 4 இலக்க அல்லது 6 இலக்க எண்களை பயன்படுத்தினால் மட்டுமே நம்மளால் மணியை சென்ட் பண்ண முடியும். ஜிபே பயன்படுத்தி அடிக்கடி மணி சென்ட் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த யூபிஐ பின் நம்பரை பயன்படுத்துவது கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம். பின் நம்பரை பயன்படுத்தாமல் ஜிபே அடிக்கடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஜிபே கொண்டு வந்திருக்க அந்த ஆப்ஷன் தான் இந்த யூபிஐ லைட்டு. இந்த யூபிஐ லைட்டை பயன்படுத்தி ஒவ்வொரு தடவையும் பின் நம்பரை யூஸ் பண்ணாமல் நம்மளால் ஈஸியாக மணியை சென்ட் பண்ண முடியும். இந்த யூபிஐ லைட்டுங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே அதோட ஹோம் பேஜில் சென்டரில் இந்த ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ லைட்டுங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆட் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் மணிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி யூபிஐ லைட்டில் மேக்ஸிமம் 5000 வரைக்கும் நீங்கள் மணியை ஆட் பண்ணிக்க முடியும். இதில் ஆட் பண்ணுற மணியை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் பின் நம்பரை யூஸ் பண்ணாமல் மணியை சென்ட் பண்ண போகிறோம். இதில் உள்ள இந்த பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ மணியை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி டாப் அப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ லைட்டில் ஈஸியாக மணியை ஆட் பண்ணிக்க முடியும். என்னோடய யூபிஐ லைட்டில் பார்த்தீங்கன்னா 49 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் நான் 49 ரூபா வரைக்கும் பின்னை யூஸ் பண்ணாமல் மணியை சென்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜிபேயை பயன்படுத்தி ஒருத்தருக்கு மணியை சென்ட் பண்ணும்போது நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த அமௌண்ட் ஆனது யூபிஐ லைட் பேலன்ஸை விட அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூபிஐ பின் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மணியை சென்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒருத்தருக்கு மணியை சென்ட் பண்ணும்போது அந்த சென்ட் பண்ணுற அமௌண்ட் ஆனது யூபிஐ லைட் பேலன்ஸை விட கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பின் நம்பர் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே பின் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மணி சென்ட் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.